தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல கூட்டணி ஆட்சி கிடையாது, காங்கிரசுக்கு ஆட்சியில பங்கு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. எப்படி இருந்தாலும் 2026 தேர்தல்ல கூட்டணி நீடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களம் இப்பதான் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதியை ஒதுக்க போறோம் அப்படிங்கிற பிளானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்கப்படுறது திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை தான் முக்கியமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஒண்ணுமா இருந்த திமுக கூட்டணி காங்கிரஸ் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய ஒரு வார்த்தையால ரெண்டா பிளவுபட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் பனிப்போர் தொடங்கிருச்சு. என்ன அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாநாட்டுல பேசும்போது எங்க கூட கூட்டணி வச்சுக்கின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசினாரு. இதை கேட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும், நாங்களுமே ரொம்ப நாள் கூட தானே இருக்கோம், எங்களுக்குமே ஆட்சியில பங்கு வேணும், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல உட்கார அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தொடங்கிட்டாங்க. கொஞ்சம் நாட்களா பேசப்பட்டு வந்த விசிகா அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த பேச்சுமே எடுக்கல. ஆனா காங்கிரஸ் விடாப்பிடியா இந்த பேச்சை பேசிக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரசுடைய மாவட்ட செயலாளர்களும் சரி, அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளும் சரி, கூட்டணி ஆட்சி வேணும், கூட்டணியில பங்கு வேணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், இதெல்லாம் கிடைச்சாதான் நாங்க திமுக கூட்டணியில இருப்போம், இல்லைன்னா நாங்க சிட்டா பறந்துருவோம், தாவேகாவுக்கு பறந்துருவோம் அப்படின்னு பேசப்பட்டு வந்தாங்க. இதுக்கு திமுக அமைச்சர்களும் பதிலடியா பேசிட்டு வந்தாங்க. கூட்டணியில பங்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, தொகுதிகள் கொடுப்போம், வின் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி திமுக அமைச்சர்கள் பதிலளிச்சாங்க. இதனால காங்கிரஸ் தலைமை ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு, ஒரு வேதனையை உண்டாக்கி இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம முதலமைச்சருக்கு நேரடியா கோரிக்கை வைக்கிறோம், முதலமைச்சர் நமக்கு எந்த நேரடி பதிலும் சொல்ல மாட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் காங்கிரஸ் தலைமைக்கு இருந்துச்சு. ஆனாலுமே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் விடாப்பிடியா எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிடுச்சு. அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சது தவிர ஊருக்கு நாங்க கூட்டணியில தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை காட்டிட்டு உள்ளுக்குள்ள நிறைய சர்ச்சைகளும் சண்டைகளும் ஏற்பட்டுதான் இருக்கு. 1952 இருந்து 1967 வரை தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளோட எழுச்சியால காங்கிரஸ் கூட்டணி அரசியலுக்குள்ள தள்ளப்பட்டுச்சு. 2006 இருந்து தொடர்ந்து திமுகவோட கூட்டணி அமைச்சிட்டு வருது காங்கிரஸ். 2006 50 தொகுதிகளை போட்டிட்டு 34 தொகுதிகளை வெற்றி பெற்ற காங்கிரஸ் 2011 63 இடங்கள்ல போட்டிட்டு 5 இடங்களை மட்டுமே கைப்பற்றுச்சு. 2014 41 இடங்கள்ல 8 வெற்றி, 2021 25 இடங்கள்ல வாங்கி 18 வெற்றி அப்படின்னு கணக்குல கட்சி நிலை மாறிக்கிட்டே வந்திருக்கிறது காங்கிரஸ். இப்படி 2006 ஒரு பூதாகரமா ஒரு பெரிய கட்சியா இருந்த காங்கிரஸ் கொஞ்சமாக அதோட வாக்குகளும் வாக்கு வங்கிகளும் குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இதனாலேயே திமுக என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கு கொடுத்துட்டா நாம என்ன பண்றது, எல்லாம் தோத்துட்டாங்களா, 18 கொடுத்தா 20 கொடுத்தா 5ல தான் ஜெயிக்கிறாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பண்றது, நம்ம கூட்டணில இருந்து வேற கட்சி நிக்க வச்சா கூட ஜெயிப்பாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்துல திமுக இருந்துட்டு வருது. இந்த முறை தேர்தலை முன்னிட்டு கடந்த ஆண்டு டிசம்பர்லயே காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழுவை அமைச்சது. ஆனா வழக்கத்தை விட அதிக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. 41 சட்டமன்ற தொகுதிகள், 2 ராஜ்யசபா இடங்கள், உள்ளாட்சி தேர்தல்ல 20% இடஒதுக்கீடு, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை வச்சதுனால திமுக பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகுச்சு. இதனாலதான் திமுக தரப்பு பேச்சுவார்த்தை குழு அமைக்காம காலம் தாழ்த்திட்டு வர்றதா ஒரு தகவல் வெளியாகுது. இதுக்கப்புறம் டெல்லியில ஒரு மீட்டிங், காங்கிரஸ் சார்பா ஒரு மீட்டிங் நடந்துச்சு. மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாமே அந்த மீட்டிங்ல இருந்தாங்க. அந்த மீட்டிங்ல
தமிழகத்துல திமுக வந்து நம்மளை வந்து மதிக்கவே மாட்டேங்குது, நம்ம பேச்சுக்கு ஒரு மறுவாதியே இல்லை, நம்ம இவ்வளவு நாள் ஆச்சு, 70 நாள் கிட்ட ஆச்சு குழு அமைச்சு, ஆனா நம்மளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு ஒரு அதிருப்தியை தெரிவிச்சதா சொல்லப்படுது. ஆனா காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க நேரடியா இன்னைக்கே நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க திமுக கிட்ட போய் பேசுங்க, கூட்டணி ஆட்சியில பங்கு இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நம்ம இவ்வளவு தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, 41 தொகுதி வேணும்னு கேளுங்க, அவங்க 39 அப்படி வந்து நிப்பாங்க, நீங்க இது கேட்டுட்டு அடுத்து என்ன முடியும்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா பாத்துக்கலாம் பேசிக்கலாம் சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த தகவல் வெளிவந்த உடனே திமுக தலைமையும் 22ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. இருந்தாலும் காங்கிரஸ் வந்து இந்த குழுவை டிசம்பர்லயே ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த குழுவை வந்து இப்போ திமுக தரப்புல இருந்து இந்த குழுவை வந்து அமைக்கிறது வந்து காங்கிரஸ்குள்ளேயே ஒரு முழு மனதா ஏத்துக்க முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு, மனக்கசப்பு உண்டாகி இருக்கு. ஆட்சியில பங்கு விவகாரத்துல திமுக எந்தவித தளர்வும் காட்ட விரும்பாத நிலையில காங்கிரஸ் தன்னோட கோரிக்கையை தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதனால எவ்வளவு சண்டைகள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாங்க திமுக கூட்டணி கூட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது. அதே நேரத்துல காங்கிரஸ் தேசிய தலைமை கையில வச்சிருக்கோம் ராகுல் காந்தி மேலேயும் சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருது. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட சிலர் தொடர்ந்து திமுக தலைமையை கோபப்படுத்தும் வகையில பேசிக்கிட்டு வராங்க. ஆனா இதையெல்லாம் ராகுல் காந்தி வந்து கண்டும் காணாம போல இருக்காரு, அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இப்படி திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து ஒரு முடிவு பெறாத நிலையிலேயே வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இதை வந்து முழுசா உடைச்சு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, கூட்டணி ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது கிடையாது, கூட்டணி ஆட்சியும் கிடையாது, ஆட்சியில பங்கும் அப்படின்னு கிடையாது, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடைச்சு பேசிட்டாரு. நான் தானே பேசல அப்படின்னு நீங்க திமுக அமைச்சர்கள் பேசுறாங்களே, நான் தானே பேசல, நீங்க நானே பேசிட்டேன், ஆட்சியில பங்கும் கிடையாது அதிகாரத்திலும் பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சு பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி முகத்துக்கு மட்டும்தான் கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னும் பேசியிருக்காரு. இது காங்கிரஸ் தலைமைக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியிலையும் ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. என்னடா இது, நம்ம இவ்வளவு நம்பிக்கையா இருந்தோம் ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க அதிகாரத்துல பங்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா முதல்வர் வந்து இப்படி பேசிட்டாரு, ராகுல் காந்திக்கு முகத்துக்காக தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களும் திமுக தரப்பு மேல காங்கிரஸ் தரப்பு வந்து வச்சுக்கிட்டு வராங்க. அதுக்கெல்லாம் ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் தலைமை தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிர்வாகிகள் பேசிக்கிட்டு மழுப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த நிலையில முதலமைச்சர் ஸ்டாலினோட இந்த முடிவு அரசியல்ல வந்து எப்படி பார்க்கப்படுது, தேர்தல் நெருங்கிட்டு வர நிலையில காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்கு அப்படின்றாரு, ஆட்சியில தான் பங்கு இல்லை அதிகாரத்துல தான் பங்கு இல்லை, ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த வகையில வந்து ஏத்துக்க கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேசிக்கிட்டு வராங்க. கூட்டணி குறித்து முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்ச இந்த அறிவிப்பு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்ல போறாரு, காங்கிரஸ் தலைமை என்ன பதில் சொல்ல போகுது, இதுக்கு கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவு எட்டப்படுமா எட்டப்படாதா அப்படின்னு நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.